இதை செஞ்சது இசக்கி தான். சரண்டரா இருக்கிற சோலை இசக்கியோட ஆளு. இசக்கி சொல்லித்தான் சோலை சரண்டர் ஆயிருக்கான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க சார். அது நம்ம சட்டத்துக்கு ஆத்திரம் பத்தாது, ஆதாரம் வேணும். சந்தேகம் பத்தாது, சாட்சி வேணும். என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஆதாரத்தோட சாட்சியோட அந்த இசக்கியை நான் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். முதல்ல அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாருங்க. தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை தேடி சென்னைக்கு நிறைய அப்பாவி பசங்க வர்றாங்க. அவங்களையெல்லாம் காசை காட்டி கூலிப்படைகளா மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வலையில விழப்போற அடுத்த அப்பாவி யாருன்னு தெரியல. நாங்கதே உங்களை சிந்தாம சதறாம சிக்கன் இந்த வண்டியில ஏத்தி திண்டுக்கல் ரயில ஏத்த போறோம். அப்பா இவங்களெல்லாம் நம்ப கூடாது. போற வழியில சண்டை போட்டு நிக்க போறாங்க. இல்லடா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி நான் சண்டை ரவுஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆமாப்பா, முன்ன மாதிரி டான்ஸ் குத்துல அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டேன். என்னமோ தெரியல, இவங்களோட ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு பாசம். எங்க அண்ணனுக்கு கல்யாணமா போகுதுல, அதுக்கு பத்திரிக்கை அமிச்சா வருவீங்களா? நீங்க வரலைன்னா கூட அஞ்சலி அனுப்பி வைங்க. இல்ல வெற்றி, எங்களுக்கு சாட மாட பத்தி தெரியும்ல. எங்க உங்க அட்ரஸ்? இல்ல பத்திரிக்கை அனுப்பணும்ல. அட்ரஸ் தானே தம்பி, நான் தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும். கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணே பெட்டி தூக்கணுமாண்ணே? நானே கூலி தானே, போங்கண்ணே. அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் போட்டிட்டு எடுத்து வரேன். வாங்க வாங்க. குழந்தைய பாத்துக்குங்க. பிரதர், உங்க லக்கேஜே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த லக்கேஜ் நான் யார் தூக்குறது? வர வர நீ ஓவரா பேசுற. வர வர நீ ஓவரா பாக்குற. முதல்ல பொத்திட்டு நர்ற நடக்குறான். ஆத்தி என்ன தலக்கற? ஏய் யார சொல்ற? வெட்டியே சொன்னாப்பா. அஞ்சலி செல்லு ஆட்டைய போடுறான் மாப்பிள. கொடுங்க தம்பி. நான் எடுத்து வரேனே. பரவாயில்ல கொடுங்க. அவ்வளோ அஞ்சலி வாமா. அவகிட்ட சொல்லிட்டுமா? எது? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட ஏன் நீ சொல்ற? டேய், அவளை பிடிச்சிருக்குன்னு அவள்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். ஏன்னாப்பா, அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நீ பாட்டுக்கு அதையாச்சும் சொல்லி நெருப்பு வச்சிட போறாங்க. சூப்பர் 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 சார். ஒரு 10 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களை இப்படியே வரைஞ்சிருவேன் சார். ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிற்கும். எனக்கு எதுக்கு சார் 5 நிமிஷம்? ஜெராக்ஸ் எடுக்கிறது எவ்வளவு டைமோ அதான் நம்ம டைம். போடக்கணும். ஒன் மினிட். இன்னைக்கு இந்த முக்காமண்ணியை சிக்கியிருக்கானா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் தம்பி. பொண்ணுன்னா உங்களுக்கு அக்கறை புரிஞ்சுக்கிட்டு வருமே. ட்ரெயின் கிளம்ப போகுது. நாங்க வரட்டுங்களா? சரி வா. சரி அஞ்சலி, போனதும் ஃபோன் பண்ணணும். என்ன? சரி சித்தி, வரேங்க. சரிடி. பாருங்க எப்படி நானே இதை நான் எதிர்பார்த்ததாயா. அவன் ஒரு உள்டா ஓவியா. யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். போயா. சீக்கிரம் காய் வெட்டுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டிட்டு போறா? சீக்கிரனே, அண்ணன் வர நேரமாச்சு. வரட்டும் நம்மளு குட்டி. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சு. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி ரெடி. அங்க போய் பாரு. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க குழந்தை. நீ என்ன அண்ணிங்கற? அவ என்ன குழந்தைங்கறா? நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. மாமானா பிடிக்கலையா?
அப்ப அத்தான்னு கூப்பிடுவா? ஐயோ ஐயோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பார்க்க வேண்டிய முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ கொழு கொழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகா இருக்க. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்ன பராக் பாத்துட்டு இருக்க? பழனி பாருங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்ல போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா? விடு விடு விடு. ஏய் அங்க என்ன வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? வா 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 வா. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணே இல்ல. சாரிப்பா சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. ஏய் நிறுத்துமா. நீ ஏன்டா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெட்டி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் சோத்த திங்கிறியா, வேற என்னத்தையா திங்கிற? முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, புசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்பவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெட்டி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டடா. நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்க வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு யா வண்டியாடா கிடைச்சது, இப்படி நொறுக்கிட்டியோடா. தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் ஏய் எங்க போற? அப்புறம் என்னனே தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாலா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி 10,000 ரூபாய் டிங்கரிங் வேலைக்கு ஆகுது, அது உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி, யாராவது வேணும்னா பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அதுல எனக்கு டிரைவிங் விட்டா வேற வேலை தெரியாது முதலாளி. போய் கக்கு சொல்லு, வண்டி ஓடுறதுக்கு பதிலே நீ பண்ணலாம். இல்ல முதலாளி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டு. ஏண்டா கூலி வாங்கிட்டு வேலை பார்த்தா உங்களுக்கு ஸ்கூல் சொல்ற மாதிரி போயிடும். ஓட முதலாளி. டேய் தம்பி, தம்பி மேல கைய வச்சு வெட்டிடுவேன். பணம் திமிரல பேசுறியா? ஏய் நீ செத்தா சொத்து பத்திரத்தை சேர்த்து எரிக்க மாட்டாங்க, ஒத்து காசு தான் நெத்தியில. ஞாபகம் வச்சுக்க. முதலாளிட்டு போய் விடா. என்னடா முதலாளி, வேலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதரப்பல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லண்ணே, ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு ஜாஸ்தி பேசினா வாயிலே போடணும். என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய? ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா, எல்லா பிடிச்சிக்கு நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன. பின்னால வராத. போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதே பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது செலன். என்ன ஓவரா பேசுற? என் வீட்டுக்காரரும் விவசாயினே. இப்ப சொன்னேன்னு வச்சுக்க, இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நாளைக்கே விளைய வச்சு கொடுத்துருவாரு, தெரியுமா? ஐயால ஒரே நாள்லயா? அப்ப அந்த அதிசய விவசாயி பேர் என்னம்மா? பழனி வேலை. குழந்தைனாரே, நீங்க எங்க கத்திரிக்காய் போட்டு போமா. காய்கறி நீயும் அப்படி போடுங்க. உங்க அண்ணன் என்ன கூட்டியார சொன்னாரா? அப்படியே சொல்லிட்டாலும் நான் அதுக்காக வரல. நீ சரி பின்ன எதுக்கு? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அண்ணன் மேல ஒரு இது இருக்க மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல ஒரு. யார் அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருக்கா.
அவளை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இத பாரு, ஆசையா இருந்தா உங்க அண்ணாரு மாதிரி அமுக்கடியா இருக்க கூடாது. சட்டனை பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்னப்பா பண்ணணும்?